கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்கு நேராக கடந்து போவோம். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் கர்த்தர் தான் நீதியையும் நியாயத்தையும் கிருபையையும் பூமியிலே கிருபை என்று சொல்லுகிற உதவியையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் தான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை அவரை நாம் அறிந்து உணர்ந்திருக்கதை அதை மட்டுமே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இவர்களின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேன்மை பாராட்டுறதெல்லாம் என்னங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா? 2 பசங்க இருக்கிறாங்க, பெரியவன் சின்னவன் 2 பையன், 2 பேரும் படிக்கிறான். ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் வேலை பார்க்குறான். முடிஞ்சு போச்சு. என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலை இல்லைங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறான். நம்ம அப்படியா சொல்லுவோம்? என் பிள்ளை அந்த வேலை பார்க்குறான், அவ்வளோ சம்பளம் வாங்குகிறான், சின்னவன் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம்? மேற்கொண்டு அவங்கள பற்றி என்ன பண்ணுறோம்? மேன்மை பாராட்டுறோம். இந்த அழகு, அவனுக்கு கொடுத்துருக்கிற படிப்பு, கொடுத்துருக்கிற சம்பாத்தியம், கொடுத்துருக்க எல்லா மேன்மை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்களையும் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தர் வேலை பார்க்குறான். மேற்கொண்டு கேட்கும்போது என்னங்க ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறான், முடிஞ்சு போச்சு. இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, என் அருமையான 2 பிள்ளைங்களை எனக்கு யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 20 வருஷம் 25 வருஷம் கடைசி வரைக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்து இறந்துருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லாமே இருந்திருப்பாங்க. சில பேர் கல்யாணமே ஆகாமல் இருந்திருப்பாங்க. சில பேர் குழந்தைங்க பிறந்து பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருப்பான். சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா யாரோடையும் ஓடி போயிடும். சில பையனுங்க என்ன பார்த்தீங்கன்னா கொலகாரனாகவும் அவனாகவும் இவனாகவும் சுற்றி தெரியும். அப்பா ரொம்ப நல்லவராக இருப்பார், அம்மா தங்கமானவங்களாக இருப்பாங்க, பிள்ளைங்க சரியாக இருக்காது. இதற்கு 2 காரணம். பிள்ளைங்களை நம்ம தேவன்கிட்ட இறைவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. அருமையான குழந்தைய கொடுத்துருங்கப்பா, இந்த பொண்ணை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளை போகும்போது வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன சொல்ல, நம்ம பார்த்துப்போமா, யார்ட்டையும் அதிகமாக பேசாத. அந்த பொண்ணு சொல்லு, ஏன் யார்ட்டையும் பேச வேணாங்கிறாங்க? அதுக்கு என்ன பண்ணும்? பிசாசு கற்றுக் கொடுப்பான். சரி பேசி பார்ப்பேன். யார்ட்டையும் பேசாதம்மா, தலையை குமிஞ்சிக்கிட்டே போய் யாரையும் நிமிந்து பார்க்காத. ஏன் பார்க்க வேணாங்கிறாங்க? நிமிந்து பார்ப்பான். ஆண்டவர் லோத்து முன்னாடி என்ன சொன்னார்? திரும்பி லோத்து முன்னாடி மட்டும் சொல்ல, எல்லாத்துட்டையும் சொன்னார், இந்த பூமியை விட்டு சீக்கிரமாக கடந்து என்ன பண்ணுங்க, ஓடி போயிருங்க, இந்த அழிக்க போகிறாரு, இந்த பூமியை நான் கவிழ்த்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லியவன் என்ன பண்ணல? கேட்கல. ஆண்டவர் சொன்னார், நீ மலை மேலே ஓடி போயிருன்னார். இவன் கேட்டானா? இல்லை, நான் அந்த சம பூமிக்கு போகிறேன். மேட்டுக்கு நம்ம கூட வாக்குவாதம் வரலாம், ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் வரலாமா? ஆண்டவர் சொன்னால் நீ மலையில் ஓடி போயிடு, இந்த பூமியை நான் கவிழ்த்து போட போகிறேன் அப்படின்னு. இல்லை, நான் சம பூமிக்கு போகிறேன். இப்போ ஆண்டவருக்கு கோபம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறத நம்ம எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதே இல்லை. அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொன்னால் அவர். அப்போ ஆண்டவர்கிட்ட எப்போ டைரெக்டாக பேசுவார்? அப்போது வேதத்தின் மூலியமாக பேசுகிறாரு, பிரசங்கத்தின் மூலியமாக பேசுகிறாரு, சபையில் பேசுகிறாரு. அதை நம்ம எடுத்துக்கிறதில்ல. யாரோ ஒரு மனுஷன் பேசுகிறான், பாஸ்ட்டு பேசுனா, இது ஒரு பெரிய விஷயமா? அந்த பைபிள் நாங்கள் படிக்கலையா? அல்லேலூயா. அப்போது அந்த மாதிரி பேசும்போது லோத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ ஓடிப்போ அப்படி, நான் சமபூமிக்கு போகிறேன். சரி சீக்கிரமாக போகிறேன்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் பொருள்கள்லாம் எடுத்து என் பொண்டாட்டி பண்ணுங்கன்னா கூட்டு நான் நடந்து போகிறேன். இப்போ சீக்கிரம் போப்பா, இன்னொரு 10 நொடிக்குள்ளே என்ன பண்ண போகுது, இந்த பூமி பொழந்து எல்லோரும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கல. அப்புறம் தேவதூர்கள் என்ன பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து அவங்களோட 2 மகளையும் லோத்தையும் மனைவி என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சி பரன்னு இழுத்துட்டு போய் வெளியில் கொண்டு விட்டாங்க. விட்டு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சு? பூமி தான். அப்போ சொன்னாங்க, திரும்பி மட்டும் பார்த்துறாத, திரும்பி பார்த்தா உனக்கு ஏதாவது சம்பவிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு போ, இந்த வழியாக போவாத, அந்த வழியாக போ. ஒரு ஊழியக்காரன்ட்ட என்ன சொன்னார் ராஜா கிட்ட? நீ நேராக போயிட்டு வரும்போது வேற வழியா வான்னு சொன்னார். அங்கே போய் ரகசியத்தை சொல்லாதன்னு சொன்னார். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மாதிரி சொல்படியே நம்ம கேட்குறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு? இழுத்து கொண்டு போய் விட்றாங்க, அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த தேவதர் கொண்டு விட்றாங்க.
அங்கே போய் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் மட்டும் என்ன பண்ணுறா? என்றைக்குமே பொம்பளைங்க அடங்கவே அடங்காது, சொல்கிறதையும் கேட்காது, ஏட்டிக்கு போடி தான் பண்ணும். அப்போ என்ன, நம்ம திரும்பி தான், அப்போ திரும்பி பார்த்துச்சு, அப்படியே நின்றுச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சு, உப்பு தூணா மாறி போச்சு. இவர் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் எங்கம்மா அம்மா, எங்கம்மா பிள்ளைங்க கேட்காது, எங்கப்பா அம்மா, நம்மளோட தான் வந்தாங்கன்னு சொல்லதும் அன்றைக்கி முடிஞ்சு 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்க. அவள் சிலையாக நிற்கிறா, இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. அது அப்படி தேவ வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்களா, வேலை பார்த்து? நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். பென்ஷன் வருதா? பென்ஷன் வருது. பிள்ளைங்களா, நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், இடம் வாங்கினேன், மாடி வீடு கட்டினேன், 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன், பிள்ளைங்கள்லாம் கட்டி கொடுத்துட்டேன், நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், யாராச்சும் பார்த்தாருன்னு என்ன இப்படி ஆகிட்டீங்க, வயசான ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, என்ன இப்படி போயிட்டீங்க, நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன போங்க இந்த மாதிரியா இருக்கிறது அப்படி சொல்லி இப்போ அவரு வீணாக போயிட்டார். அல்லேலூயா. அப்போது எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்து, நம்ம வச்சுருக்க வாகனத்தை குறித்து, நான் பார்த்துக்கலாம், வாங்கின பைக்கு புதுசாக தான் வாங்குவோம், பழசெல்லாம் வாங்க மாட்டேன். அன்றைக்கி வாங்கின இன்னி வரைக்கும் அதை வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை குறிச்செல்லாம் மேன்மை பாராட்டும் போது தேவன் சொல்லுகிறார், நீ எதை குறித்து என்ன பண்ணாத, மேன்மை பாராட்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தையில் சொல்கிறார் அவர், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறார். போதும், என்னென்ன செய்கிறாரு? கிருபை, நீதி, நியாயம். இது நம்மகிட்ட இருக்கா? கிருபைன்னா தேவனிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து, வரத்திலிருந்து நமக்கு வருகிற நன்மை. அப்போது நம்ம அவர்கிட்டருந்து வரங்களை பெற்று நன்மையை பெற்றால் நம்ம யாருக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறோம்? நீ உதவி செய்யறதுனால என்ன பண்ணாத, உபத்திரத்தை செய்யாதன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உதவி செய்யறதுனால உபத்திரம் பண்ணி அவங்க படுற வேதனையை பார்க்கறது நம்மளோட பிரியமாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? நீதி, நியாயம், கிருபை, இது 3ஐயும் செய்கிற கர்த்தர் நான் தான் சொல்லி இந்த பூமிக்கு என்ன பண்ணணுமா? தெரியணும் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். இப்போ இன்னைக்கு நம்ம இவ்வளோ உயிரோடு நம்ம ஜீவனோடு இருக்கிறோமே, அது ஆண்டவர் தான். எல்லா விலகின இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். அவர் பாருங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை சொல்கிறார். 23 வாசிப்போம். ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். போதும். நல்ல அறிவாளி, நல்ல புத்தியுள்ளவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே கவனிங்க, அப்புறமா எழுதிக்கலாம். புத்தியுள்ளவன் என்ன பண்ணுறான்னா, நான் நல்லா படித்தவன், அல்லேலூயா, நான் நல்லா, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே எல்லாமே என்ன பண்ணாதுங்க? தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் அப்படியாப்பட்டவன், நான் இப்படியாப்பட்டவன். அப்போ ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து, தன்னுடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒத்த கையில் தூக்குவேன், ஒத்த கையில் அப்படியே தூக்கிடுவேன். எனக்கு இது வரைக்கும் தலை வலிச்சதே இல்லை, ஜுரம் வந்ததே இல்லை. நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், காயின் செய்த பாவத்தின் நிமித்தம், அன்னைக்கு தொங்க விடப்பட்ட அந்த பாவத்தோட கத்தி யார் தலையில் வந்துங்க விழுந்துச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில் தொங்க விழுந்துச்சு. அவர் சிலுவையில் அடிக்கப்படும்படியாய் அந்த கத்தி தொங்குனுச்சு. அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இல்லை, ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலே கத்தி என்ன பண்ணுங்க? தொங்கிக்கிட்டே. அப்போ நல்லவங்க மேலே நல்ல தவறு செய்யாமல் நல்லவங்களா இருக்கவங்க தலைகிட்ட கத்தி தொங்குமான்னா எல்லா தலையிலையும் என்ன பண்ணுதுங்க? அந்த கத்தி எதுக்குங்க தொங்குது? எல்லா தலைக்கும் மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து இன்னை வரைக்கும் எல்லா தலையில என்ன பண்ணிட்டு இருக்குங்க? கத்தி தொங்க விடு. அது என்னதுங்க அந்த கத்தி? நல்லா சொல்லுங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. அதுக்காக ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதே கத்தி எப்படி மரிக்கணுங்கிறதும் அது குறித்து எழுதியிருக்கு. எப்படி மரிக்கணும், நம்ம எப்படி மரிக்க போகிறோங்கிறது குறித்து எழுதியிருக்கு. ரெண்டாவது, எவ்வளோ சீக்கிரம் மரிக்கிறோம், எவ்வளோ காலம் குறித்து மரிக்கிறோம். அப்போ அந்த கத்தி நம்ம தலைமையில் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணுங்க? ஒரு பயம் இருக்க வேண்டும். யார் மேலே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பேலன் வந்துட்டா, எதனால் நம்ம பயந்தோமோ அதை தூக்கி ஒரு தூரமாக போட்டுருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் கடன் குறைஞ்சிட்டா
யார் நம்மளுக்கு கடன் கொடுத்து நம்மளை வந்து மன்னிச்சு சரி மெதுவாக கொடுங்கனாங்க, அவங்கள பார்த்தா என்ன பண்ணுவான், இவனுக்கு எனக்கு காசு கொடுத்துட்டேன் போட, கத்தருக்கு சோத்துரும். அப்போ ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி ரிப்பேர் ஆகிருக்கும், அதுக்கு பணம் செலுத்தி அதை சரி பண்ணப்பட்ட காசு இருக்காது. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 32 பல்லும் தெரியும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ. வாங்க சார், இப்போ தான் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் என்ன பண்ணிடுவோம், ஓசியில் ஏறி போயிடுவோம். 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு காசு வந்து வண்டி சரி பண்ணிட்டா அவர் போனால் ஒரு விஷ் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா 2 நாள் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் குறித்து ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படி எதை குறித்து மேன்மை பாராட்டுற, உன்னோட இருக்கிற அறிவை குறித்து என்ன பண்ணாத, மேன்மை பாராட்டாத. உனக்கு கொடுத்துருக்கிற நான் பலனை குறித்து என்ன பண்ணாத, பராக்கிரமன். இங்கே சொல்கிறாரு, சாதாரணமாக உள்ளவன் நல்ல சக்தியும் பலத்தையும் கொடுத்து அந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவன் தன்னுடைய பலத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பாராட்ட வேண்டாம். இதுதான் சொன்னேன். பீரோவில் 5000 இருக்கு, அந்த பர்ஸில் ஒரு 5000 இருக்கு, பேங்கில் ஒரு 45,000 இருக்கு, இங்கே ஒரு 10 பவுன் நகை இருக்கு, இந்த மாதத்தில் இவ்வளோ சம்பளம் வரும், இங்கே மாதத்தில் இவ்வளோ சம்பளம். தூங்கி முடிச்சா நம்மளுக்கு என்ன வருங்க, நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் அதில் அங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது, பாக்கெட்டில் இருக்குது, வண்டியில் இருக்குது, அங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது. உன் உயிர் எங்கே இருக்குது? உயிரை எதுக்குள்ளே வச்சுருக்க? பூட்டி வச்சுருக்கியா, பித்தாளை போட்டு இல்லை இரும்பு போட்டு பீரோவில் வச்சுருக்கியா? அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட பார்ப்பேன். நான் நினச்சேன்னா 150 வயசு வரைக்கும் இருப்பேன், சொல்லு பார்ப்போம். ஆண்டவர் கேட்குறா, உன்னால் முடியுமா? உன்னால் சொல்ல முடியுமா எத்தனை வயசு வரைக்கும் இருப்ப நீ? நேற்று பொழுது யாரோடதுங்க, நம்மளை விட்டு போயிடுச்சு. இன்றைய பொழுது நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாளை பொழுது யார் கையில் இருக்கு, ஆண்டவர். நம்ம ஒரு திட்டம் போடலாம், ஆனால் அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நாளை குறித்து நம்ம அது வந்து கர்த்தர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கொடுத்துருக்கிறனால பொய் சொல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து 4 பேருக்கு நன்மை செய்யாட்டினால தீமை செய்யாமல் இருந்து நம்முடைய கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். ஒரு தகப்பனாக இருந்தால் காலம்பரை எழுந்திருச்சு அவரோட காரியங்களை செய்து, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை செய்து, மனைவிக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை செய்து, வெளியில் போக வேண்டிய காரியங்களுக்கு ஆலோசனை சொல்லி எல்லாவற்றையும் முடித்து தான் சாப்பிட்டு கிளம்பி புறப்படும்போது, ஆண்டவரே இரவு முழுது எங்களோட இருந்தீங்களப்பா, எனக்கு நன்றி. காலையில் நான் ஜெபித்தேன். இப்போ கடந்து போகும்போது என் மனைவி வீட்டில் இருக்கிறா, என் கணவன் வீட்டில் இருக்கிறாரு, பாதுகாத்து கொள்ளுங்க. என் பிள்ளைகளை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறேன், அவங்க காலேஜுக்கும் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. நான் போகும்போது உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு போகிறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம்? எத்தனை பேர் வந்ததுக்கப்புறம், ஆண்டவரே என் மனைவியை நல்லா சந்தோஷமாக நான் பார்த்தேன், என் பிள்ளை வந்துட்டா, அதுக்கு நன்றி. நான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மூஞ்சி கழுவுனேன், நல்ல ஒரு அருமையான ஒரு வீட்டை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு டீ குடித்தேன், அப்பா சந்தோஷமாக இருக்கேன், நான் ஜெபிக்க போகிறேன், உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்கிறோம்? அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, 24 வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து. போதும். இப்போ யாரை குறித்து மேன்மை பாராட்ட சொல்றாரு? கிருபைன்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு. உனக்கு நான் கொடுத்துருக்க எல்லா உதவியும் நான் கொடுத்துருக்க எல்லா உதவியும் நான், ஜீவன், துணிமணி, சாப்பாடு, உன் பிள்ளைங்க, வீடு, உனக்கு கொடுத்துருக்க வண்டி, இந்த வீட்டுக்கு கொடுக்குற வாடகை, நீ சாப்பிட்ற சோறு, உனக்கு கொடுத்துருக்கிற நிதானம், ஆயுசு, பைத்தியம் இல்லாதபடிக்கு ஒரு சிந்தனை, நடந்து போகிறதுக்கு கால், பார்க்கறதுக்கு கண், அள்ளி திங்க கை, எல்லாமே யார் கொடுத்ததுங்க? ஆண்டவர் என்று உணர்ந்து எவன் நினைக்கிறான்? என்னை குறித்து மேன்மை பாராட்டு. அப்போ எது சொன்னாலும் யாரை சொல்லணுங்க? எதை செய்தாலும் சோத்திரத்திலும் ஜபத்தினாலும் செய்து அவரை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். இதை ஆண்டவர் என்னோட பேசினார். அல்லேலூயா. நீ வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, சோத்திரம் ஆண்டவரே என் கூட வாங்கன்னு சொல்கிற. சர்ச்சைக்கு வரவங்களாம் சொல்கிறாங்களா? நான் சொன்னேன், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உயிருக்கு பயந்து சொல்கிறாங்க, வேறு எதுக்கும் மேன்மை பாராட்டு. சாப்பிட உட்காந்து எத்தனை பேர் ஜபம் பண்ணிவிட்டு உன் சர்ச்சில் நாளைக்கு கேளு, எத்தனை பேர் சாப்பாடு கை வச்சதுக்கப்புறம் அதை ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லி சாப்பிட்றாங்க? இந்த ஆகாரம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாங்களான்னு கேளு. அப்போது எதை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய்? எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம்
7வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். போதும். இங்க ஒரே ஒரு வார்த்தை கடைசியில முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்? எச்சரித்து வந்தேன். அதான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஏற்கனவே என்னுடைய சாட்சி விளங்கத்தக்க விதமாய். என்ன சாட்சிங்க அது? இது கடல் ரெண்டா பிளந்தது வந்த ஒரு பிளந்தது, தண்ணீர் கொடுத்தது, காடையை கொடுத்தது. அல்லேலூயா. எகிப்திலேருந்து புறப்படும் போது மேகஸ்தம்பத்திலேருந்து அக்னி ஸ்தம்பத்திலேருந்து காடையை கொடுத்ததுலேருந்து கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்ததுலேருந்து செங்கடல் ரெண்டா பிளந்த வரைக்கும் என்ன இருக்குங்க? விளங்கத்தக்கதாய் இந்த சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்படி உங்கள் பிதாக்களை அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு 430 வருஷம் கழிச்சு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இவங்க பட்ட பாடுகளையெல்லாம் நான் அறிந்து அவங்கள என்ன பண்ணேன்? சுதந்திர வீதத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவங்க அனுபவித்ததை நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க? உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்தும் காசு பணத்தை குறித்து என்ன பண்ணுறீங்க? மேன்மை பாராட்டுறீங்க. நான் தான் இவ்வளவு செஞ்சேன்னு யாருமே என்ன பண்ணல, உணரலை, மேன்மை பாராட்டலை. என்னை குறித்து யாருமே என்ன பண்ணல, உணரவே இல்லை, மேன்மை பாராட்டலை. அப்போ திடசாட்சியாய் விளங்கத்தக்கதா என்னுடைய சாட்சிகளை குறித்து திடசாட்சியாய் கட்டாயமாக எழுதியிருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே விளங்கத்தக்கதா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? சாட்சி சொன்னேன், எல்லாத்தையும் அறிவித்தேன். நீங்கள் யாருமே என்ன பண்ணல, அதை பற்றி கேட்கவே இல்லை. சரி, உங்கள் அப்பா அம்மா தான் அதை கேட்கல. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக என்ன பண்ணியிருக்கேன்? நான் போதிச்சிருக்கேன். இன்னும் அநேக அற்புதங்களை செய்திருக்கேன். உங்கள் வாயிலிருந்து தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகள் நிறுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பலகீனம் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் பிதாக்கள் பட்ட கஷ்டத்தை இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மேன்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்குறேன். என்னோட உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுசு என்ன பண்ணிட்டேன்? 100 வயசு கொடுத்துட்டேன். 100 வயசு கொடுத்தா எனக்கு இப்படிலாம் பண்ணுது, நான் சீக்கிரமாக செத்துருவேனேன்னு ஒரு பயம் வர உங்கள் கைத்துக்கு பார்ப்போம். சும்மா தைரியம். நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். அப்பா காலத்தில் நம்ம எகிப்துக்கு போகலை. நம்ம அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. அந்த விக்கிரகம், பழைய சம்பிரதாயம், சடங்குகள், பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? ஒன்றே ஒன்று கணக்கு வழியை பார்த்து கேட்குறேன். எப்போ அந்த அமாவாசை இந்த விரத நாட்களில் வீட்டில் என்னப்பா செய்வீங்க? அவனை கேட்டனா என்னப்பா செய்வீங்க? வடை பாயசம் செய்வீங்கப்பா. அந்த வீட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எது கழுவுறீங்கப்பா? அந்த வடை பாயசம் செய்யும்போது சாப்பாட்டில் வந்து தூசி விழுந்துடக்கூடாது. இல்லை கரெக்டாக சும்மா சொல்லுங்கள். சரி, அதை விட இன்னும் மேற்படி ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ணுவ அமாவாசை? அது இப்போ இல்லை, முன்னாடி உள்ளது சொல்லு. ஏன் காக்காய்க்கு வைக்கிறோம்? அதுக்கு வேண்டியெல்லாம் இல்லை. நான் சொல்லவா? வாயில் வச்சும் போட்டு பார்ப்போம் உப்பு இருக்கான்னு. போக மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? சாமி கண்ணை குத்திரும். அப்போது ஏதாச்சும் உப்பு போடாமல் நம்ம சமைக்கும் போது பள்ளிகளி விழுந்த செத்து போச்சுன்னா காக்காத்துன்னா உடனே செத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சாப்பாடை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு பூனை இருந்தால் பூனையை வச்சு கொள்ளுவோம், இல்லைன்னா காக்காய் வச்சு காக்காவை ஐயோ காக்கா செத்து பாருங்க. சோறை எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னுவோம். அப்புறம் தான் தெரியும் காக்கா தின்ன இடத்துல உடனே என்ன பண்ணிடுவோம்? பாயசம் வச்சு உடனே செத்துருவோம். ஐயோ குழம்புல இதில் பள்ளி விழுந்துருச்சு தின்னாத, அதுக்கு தான் சோறு வைக்கிறேன். யாரையாச்சும் இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. கழுவுறீங்களாப்பா வீடெல்லாம்? மெத்தையெல்லாம் கழுவுவீங்களாப்பா? ஏன் கழுவ மாட்டீங்க? அப்போது என்ன அர்த்தம்? இப்போ கோயிலுக்கு வேண்டிட்டு மொட்டை அடிக்கிறேன், ஒரு விரலை வெட்டிக்க வேண்டியது தானே? ஏன்னா முடி வளர்ந்துருன்னு தெரியும், விரல் என்ன பண்ணாது? வளராது, வலிக்கும். இப்போ இதெல்லாம் ஆண்டவரை ஏமாத்துறீங்களா இல்லையா சாமியை? இது எப்போ உணர்வோம்? நம்ம ஒரு அலையில் சொல்லுவோமா? இன்னும் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா
கேரளாவில் கடற்கரை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூரின் போய்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில். இவங்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் வந்து சாமி வந்து நிற்கிதான். இன்னும் அவங்க அதுலேருந்து மாறலை. சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிக்கிறாங்க. ரெண்டாவது அவன் பேர பிள்ளைக்கும் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அந்த பக்கம் போகிறேன், ஒரு ஆள் நின்று யூரின் போயிட்டு இருக்கான். நல்ல வேலைக்கு அவன் பக்கத்தில் நின்று இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிருப்பான். அப்போ எல்லாம் தானே இதில் கலக்குது, செத்த பணம் கொண்டு மிதக்குது. அந்த தண்ணியை ஆண்டவர் படைச்சார். ஆனால் நம்மளே ஆண்டவர் படைச்சார். நம்ம யாரை கும்பிடணும்? அந்த ஆண்டவரே இங்கே என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உங்களை தரிசனமாக்க வச்சிங்களே, அருமையான இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு மேலே கையை காட்டி என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், மேன்மை பாராட்டுறதெல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி கிளம்புற யாரும் சாப்பிடாது, வாயில் பச்சை தண்ணி கூட போடக்கூடாது. எல்லாம் பல்ல விளக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லுன்னு ஓச்சிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கேன். எப்படா சோறா ஏன்னா அப்படியே உட்காந்துருப்போம். பிள்ளைங்கள வரைக்கும் அப்படியே பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துட்டு பெரியவங்களாம் அவன் நாளைக்கு உயிர் போகிற மாதிரி இருப்பான். அவனும் பட்னியோடு உட்காந்துருப்பான். ஏன்னா சாமி இருக்க சொன்னிச்சான். மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் குடிச்சுப்பாங்க. மதியானம் வடை பாயசோட ஒரு கட்டு கட்டிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிடுவாங்க. ஏங்க சோறு தின்னக்கூடாது, விரதம். அந்த இட்லி எதில் தயாரிக்கிறாங்க? அதே அரிசியில் தான் தயாரிக்கிறாங்க. நல்லா ஒரு 7 இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? நீ என்னை ஏமாத்துற, நான் உன்னைய ஏமாத்துறேன். அப்போ இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். நம்ம என்ன வரைக்கும் என்ன பண்ணுறோம், பண்ணிடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் மேன்மை பாராட்டாத. உங்கள் அப்பா பண்ணினதை திரும்ப நீ என்ன பண்ணாத, பண்ணாத. கொடுத்துருக்க எல்லா நாளும் என்ன பண்ண, எல்லா நாளும் நல்ல நாள். அப்போ எல்லா நாள்லேயும் நன்மை செய், எல்லா நாளும் நீ சாப்பிடு, எல்லா நாளும் என்னை கும்பிடு, எல்லா நாளும் வந்து நான் கொடுத்துருக்கானே நன்றி சொல்லு. இந்த கொடுத்த இந்த வாகனம் எடுக்கிறோமா, அப்பா ஒரு பஸ்ஸுக்கு இங்கே நின்னா 10 நிமிஷம் நிற்கிறேன், அந்த கூட்டத்தில் ஏறி போகிறேன். ரெண்டாவது ஒரு 10 ரூபா பெட்ரோல் கூட போகுது, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பஸ் ஏறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிறேன். இந்த வண்டியில் என்னை சுகபத்திரமாக அழைச்சிட்டு போகிறீங்க, நான் தனியாக ஜம்முன்னு போகிறேன். போகிறப்ப அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகிறேன். இந்த வண்டியை நீங்கள் தானப்பா கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இன்னும் 2 வருஷம் சேர்த்து ஓட்டலாம். நம்ம சொல்கிறோமா ஒரு நாளைக்கு பெட்ரோல் இல்லைன்னா போய் பெட்ரோல் போடணுன்னு தெரியுது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வண்டிக்கு நன்றி சொல்கிறது கிடையாது. அப்போ ஆண்டவர் தினமும் பார்க்குறேன், என்னை குறித்து அவன் மேன்மை பாராட்டவே மாட்டாங்க. வண்டியை உட்காந்து 100 தடவை தொடப்போம், டொயின்னு தொடச்சி எல்லாம் பண்ணிக்கின்னு ரெடி பண்ணி பெட்ரோல் போட்டு ஆயில் மாற்றி இன்ஜின் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம். அந்த டெய்லி இந்த ஆண்டவர் நினச்சி, ஆண்டவரே என் கூட வாங்கப்போம், இந்த வண்டி கொடுத்ததற்காக நன்றி. அது ஆண்டவர் சொல்ற, எதுக்கு நீ குறித்து இந்த வீட்டை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த வாகனம் இந்த வீட்டில் உள்ள ஜாமான் சட்டெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம என்ன மேன்மை பாராட்டும். 8வது வசனம் 11:8. ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் பொல்லாத தம் இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆகையால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர் செய்யாமல் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு படிக்க பண்ணுவேன் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. அவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ என்னென்னது செய்யுங்கன்னு சொன்னா அதே செய்யலை. ஏன்னா அப்போ நான் என்ன சொன்னதை மட்டும் நான் ஏன் செய்யணும்? இப்போ திருப்பி எங்கே வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா? ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாருங்க, பிடிச்சி வச்சுக்கிறார். தாவீதுக்கு 10 தாளந்தை கொடுத்துருந்தார். அப்போ தாவீது வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு புள்ளி வச்சிருவார். அப்போ என்ன சொல்கிறேன், இனிமேலுக்கு தப்பு பண்ண வாழ கற்றுக்கும். அப்போ நீ ஆண்டவர் நீ செஞ்சதெல்லாம் மறக்க மாட்டார், ஆனால் மன்னிப்பார். அது முதல் தெரியணும். நீ செஞ்ச தப்பெல்லாம் மறக்க மாட்டார், மன்னிப்பார். பஸ்ஸில் ஏறணும், இந்த ஸ்டாப்லேருந்து 3ஆவது ஸ்டாப் இறங்கணும். இப்போது வண்டிகாத்தில் ஏறுறோம், தொம்பங்குடிசை அடுத்து குருதேவ சர்மா. தொம்பங்குடிசில் வந்து கண்டக்டர் கையை காட்டி கூப்பிடுறோம். இல்லை கண்டக்டர் உன்னை பார்க்கவே இல்லை, குருதேவில் இறங்கணும். இறங்கினது என்ன செய்யணும்? ஓடி வந்து கண்டக்டர் நிற்க சொல்லி அந்த காசை கொடுத்து என்ன பண்ணணும்? டிக்கெட் வாங்கணும். அப்பா 7 ரூபா மிச்சம் அவர் பார்க்கல. எத்தனை பேர் அது வரைக்கும் டிக்கெட் எடுக்காம வந்து சந்தோஷப்பட்டுக்கொண்டு கை தூக்கு பார்ப்போம். பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு சோத்திரம். அதான் இப்போதான் கேட்கலப்பா, பழசு தான் கேட்குறேன். அப்போ நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம்ப்பா, 8 ரூபா மிச்சம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே உனக்கு கர்த்தருக்கு சோத்திரம். உனக்கு ஒரு இடத்துக்கு போகிற, 100 ரூபா கொடுத்து ஒரு ஜாமான் வாங்குற, மீதி 20 ரூபா தரணும். நீ வாங்காமல் வந்துட்ட, திருப்பி என்ன பண்ணுவான்?
ஓடி போய் அந்த காசை வாங்கிட்டு வருவான். இல்லை பஸ்ஸில் கண்டக்டு ஏமா 2 ரூபா சில்லற இல்லைன்னா அவனை தூங்க விட மாட்டான். இந்த பக்கம் திரும்பி வரதுல ஏங்க பேலன்ஸு ஏமா தரமாட்டேன் இல்லைங்க மறந்துடுவீங்க. அப்படியே நம்ம மறந்து இறங்கி போனாலும் ஒவ்வொரு பஸ்ஸாக போன வேலையை விட்டுருவோம். இந்த 2 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 பஸ்ஸை தேடி வந்து இந்த அடிக்க நான் எங்கங்க 2 ரூபா நான் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு அள்ளி கொடுத்துருவான் எல்லாத்தையும். அல்லேலூயா. இப்போ நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குப்பா? அப்போ நம்ம செய்யும்போது ஒரு நியாயம், அவங்க செய்யும்போது அது ஒரு நியாயம். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நீ வந்து எதை குறித்து நீ மேன்மை பாராட்டுற, எதை குறித்து நீ எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்க? அப்போ இந்த இடத்துல சொல்கிறார், வாசிக்க வேணாம், அவர்கள் கேளாமலும் நான் அவர் என்ன சொல்றாரு, என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்கதாக எச்சரித்தேன். என் சத்தத்தை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய சாட்சி கொடுத்துருக்கேன். உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, உன்னை அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், காப்பாற்றிருக்கேன். உங்கள் அப்பா குடித்தாரு, உன்னை குடிக்காமல் வச்சுருக்கேன். உங்கள் அப்பா கடன் வாங்கினார், உன்னை கடன் வாங்காமல் வச்சுருக்கேன். உங்கள் அப்பா கெட்ட வார்த்தை பேசினா உன்னை கெட்ட வார்த்தை பேசாமல் வச்சுருக்கேன். உங்கள் அப்பா நடந்து சைக்கிள் வச்சுருந்தா உனக்கு நான் பைக் வைக்க வச்சுருக்கேன். உங்கள் அப்பா கூரை வீட்டில் இருந்தார், இன்னைக்கு நான் ஒட்டு வீட்டில் உட்கார வச்சுருக்கேன். திடசாட்சி விளங்கத்தக்கதாய் ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அவர்கள் கேளாமலும் செவியை சாயாமலும் போய் போதும். பொல்லாத இருதயமா அவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? கிடைச்சிருச்சு, வண்டி வாங்கியாச்சு, பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, இன்னொருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வீட்டில் எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. அப்போ நடந்தார்கள், ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் போதும். நான் உங்கள்ட்ட என்ன சொல்லி சொன்னனோ அந்த கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாம போனதுமான, அவர்கள் நான் சொல்லி அவங்க செய்யாம போன காரியங்களை, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் நான் அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உடன்படிக்கை பண்ணினேன், சர்ச்சுக்கு அழைச்சிட்டு உடன்படிக்கை பண்ண, ரெச்சிப்பு கொடுக்கும்போது உடன்படிக்கை பண்ண, அந்த உடன்படிக்கை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. பலிக்க பண்றதுன்னா என்னங்க? நான் அவர் சொல்றபடி கேட்டா ஆசீர்வாதமா மாத்துவார், சொல்றதை கேட்காம இருந்தா சாபமா மாற்றுவார். நீ என்ன செஞ்சிருக்கே அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம். நீ நன்மை அவர் சொல்றபடி கேட்டிருந்தேன்னா அது ஆசீர்வாதம். இந்த இடத்துல இல்லை, சாட்சி விளங்கத்தக்கதாய் நான் எச்சரித்தேன், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நீ தான் அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ ஆசீர்வாதம் வந்திருக்கா, சாபம் வந்திருக்கா? இப்போ எதெல்லாம் ஆசீர்வாதம் எதெல்லாம் சாபம்னா நீ தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில காரியத்தை குறித்து டெய்லி ஜாப் பண்ணுவோம். டெய்லி என்ன பண்ணுவோம்? ஜாப் பண்ணுவோம். அது நடக்கவே நடக்காது, நடக்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். இது மட்டும் நடக்க மாட்டேங்குது, டக்குன்னு மனசில் ஓடும். நான் உங்களை கேட்போமா, ஒரு ஜோசியம் பார்ப்போமா? அல்லேலூயா. ஜோசியகரோட ஆயுசையும் இதில் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறார். ஜோசியகரோட ஆயுசையும் இதில் எழுதி வச்சிருக்கிறார், ஜாதகத்தை இதில் எழுதி வச்சிருக்கிறார், கரு உருவானதுலேருந்து அவன் இறக்குற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதை எடுத்து படி, இதை எடுத்து படி. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ எத்தனை மாத்திரை திங்கிறியோ தினமும் அத்தனை அதிகாரத்துப்படி நீ மாத்திரையே இல்லாமல் இருப்ப. இல்லைன்னா அந்த மாத்திரை தின்னாட்டினாலும் உனக்கு நல்ல பலனை தேவன் கொடுப்பார். அத்தனை அதிகாரத்தை டெய்லி படிங்கிறார். எல்லாத்தையும் விளங்கத்தக்கதாக சொல்லி கொடுத்தனே. நான் நீ செய்யின்னு சொல்லி கட்டளையிட்டதும் நீ செய்யாமல் போனதுமான உடன்படிக்கையை எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், பழிக்க பண்ணுவேன்னா. ஆரம்பத்தில் உங்கள் அப்பா இருக்கு, நீ செஞ்சிருந்தீன்னா இன்னும் மேன்மை, செய்யணும் உங்கள் அப்பா இருந்தப்ப என்ன கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்துடும். தேவநாமத்துக்கு மகிமை வைக்கிறேன். நீதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன போல மாறுவீர்கள். கரங்கத்திரி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். நான் இவ்வளோ நேரம் அன்பாக சொல்லிட்டு வந்தேன், இப்போ நான் கண்டித்து சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு கேளுங்க. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஆவினா என்ன? இப்போ அவன் ஆவி எனக்கு அடிச்சிருச்சுடா. அவன் ஆவி என்ன? உங்கள் அண்ணன் ஆவி உனக்கு அடிச்சது தான் நம்ம கேட்குறோம். அப்போ உன் அண்ணன் குணம் உனக்கு வந்துருச்சான், இது கூட தெரியலையே. அப்போ அண்ணா சொல்கிறேன், என் ஆவி அருளுவேன்னா நான் எப்படி இருக்கணும் அது போல உங்களை மாற்றுவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மாதிரி நம்ம மாறுவோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவரை போல் நம்மை மாற்றுகிறார். அப்பொழுது நம்ம என்ன செய்யுங்கிற வார்த்தையை தரார். இப்போ இது வரைக்கும் நீ நாளே செஞ்சாதான் நீ பண்ணுற ஜபம் என்ன பண்ணலங்க, ஆண்டவருக்கு கேட்கல.
போகுது, ஆனால் கேட்கல. அவர் அப்படியே ஒரே தள்ளு. அவர் செவியை மறைத்து கொள்ளுகிறார். அப்போ என் கடிந்து கொள்ளுதல் நான் ரொம்ப கோபமாக சொல்கிறார். இன்னைக்கு நீ நான் சொல்கிறத கேட்டு நான் என்ன செய்வேன்? என் நாவியை என்னை கூட உன்னை மாற்றுவேன். அப்போ என் வார்த்தையை என்ன பண்ணுவேன்? இதை செய்யி, இதை பண்ணுப்பா, இதை பண்ணால் உனக்கு இது விடுதலை, இந்த காரியம் ஜெயிக்கும், இந்த வேலை கிடைக்கும், இந்த மாதிரி காரியங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அருளுவே. எத்தனை வாசிங்க? 24 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் நல்லா கேட்டுங்க. நான் ஜெபம் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்கு கையை நீட்டுக்க பண்ணுவேன். சில பேர் ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவேன்? தகப்பனே உன் விரலை நீட்டும்படியாக சுபிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்லா முதல் வாயார சொல்லிட்டாரு, அடுத்தது பர்டிகுலராக கை நீட்டுறாரு. உன்னை தான் சொல்கிறேன். எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வாதியார் என்ன பண்ணுவார்? எந்திரி அப்படின்னு வர எல்லாரும் திரும்பி ஒன்னதான்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? எச்சரிக்கிறார். அப்போ நான் வாசிக்கலாம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. கையை நீட்டி சொல்றேன், ஒன்னதான் சொல்றேன். அப்ப என்ன பண்றது? நம்ம சொன்னா சொல்லிட்டு போ, சொன்னா. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேங்க, சில பேர் சொல்லுவாங்க சளியே பிடிக்காது, எனக்கு ஜுரமே வராதுன்னுவாங்க. ஒரே ஒரு 10 பேர் ஒன்றா நடந்து போயிட்டுருக்கோம், மழை சோன்னு அடிக்குது, நிற்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லோரும் நனைஞ்சிட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா 10 பேரில் 2 பேருக்கு என்ன இருக்குங்க? காய்ச்சல் இருக்கும். ஒருத்தர் இருமிக்கிட்டே இருப்பாங்க, பாக்கி 7 பேர் நல்லா இருப்பாங்க. எதனால் வருதுங்க? எல்லோரும் ஒரே ஏஜ் 50, 55, 48 இப்படி தான் இருப்போம். எல்லோரும் மழையில் நனைஞ்சிருப்போம். அப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான், கர்த்தரோட கிருபை இல்லாமல் போனதுனால். அல்லேலூயா. நம்ம சொல்லிக்க வேண்டியதான், எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு. 10 குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? நீ போ, உனக்கு எல்லாம் நடக்கும். ஆசாரியர்கிட்ட என்ன பண்ணாத, யாருக்கிட்டையும் போய் சொல்லாத, யாருக்கிட்டையும் என்ன பண்ணாத, சொல்லாதன்னாரு. மறுநாள் ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான். அவன் போய் ஊரெல்லாம் சொல்லிட்டான், இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. எங்கே பாக்கி 80? அவங்க 9 பேர் வரலங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். 9 பேருக்கும் சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. அது மாதிரி 10 பேர் போகிறோம், 10 பேருக்கும் ஒரே சர்ச்சுக்கு தான் போனோம், ஒரே தேவைக்கு தான் போகிறோம், ஒரே மலையில் தான் நனைஞ்சோம். 3 பேருக்கு முடியல, 7 பேருக்கு நல்லா இருக்காங்க. எதிர்ப்பு சக்தி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, கர்த்தரோட கிருபை அவனுக்கு கிடைக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் மறுநாள் காலம்பரை இருமி இருப்பாங்க, சாயங்காலம் சரியாக போயிடும். பாக்கி 2 பேர் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஜுரத்தில் படுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? மழையில் நனைஞ்சிட்டேன். நீ செய்யாமல் போனதும் இந்த உடன்படிக்கையெல்லாம் உன் மேலே என்ன பண்ணுவேன்? பலிக்க பண்ணுவேன். கட்டளையிட்டு செய்யாமல் போனதை என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு காரியத்தை செஞ்சுப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு. நீ செய்யாமல் போன பாரு, அந்த காரியத்தை அப்படியே பலிக்க பண்ணிடுவார். அது உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது, நல்லா படிச்சு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் தரேன் தம்பி, நீ போய் ஒரு 3 நாளைக்கு என்ன பண்ணு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணினா உனக்கு இந்த நோய் என்ன பண்ணிடும்? போயிடுங்கிறாரு. என்னடா நம்மளுக்கு நிற்கவே முடியல, முழங்கால் போடமுடியல, ஒரு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அவர் தான் சொல்லிட்டாரு முழங்கால் போடு. முழங்கால் போட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். நீ முழங்கால் போடாமல் அவர் சொன்னதை கேட்கலன்னா அந்த முடியாமல் இருந்தது இன்னொரு 10 நாளைக்கு என்ன பண்ணிவிடும்? முடியாமல் போயிடும். இதுதான் விளக்கம். அவர் என்ன சொல்கிறாரு? விளங்கத்தக்கதை சாட்சி விளங்கத்தக்கதை அவனுக்கு சொன்னேன், நீ சொல்லி என்ன பண்ணல? கேட்கல. நான் கட்டளை இட்டதும் இருக்கா? வார்த்தை இருக்கா உங்கள்கிட்ட? ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் கொள்ளாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும், பாத்தீங்க நல்லா கவனிக்கணும், நான் செய்யும்படி அவர்கள்ட்ட சொன்னதும் அவர்கள் செய்யாம போனதுமான இந்த உடன்படிக்கையை அவர் சொல்லி செய்யுங்கன்னு சொன்ன, செய்யாம போன அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடுவேன்? மறுபடியும் அவங்களுக்கு அப்படியே பழிக்க பண்ணணும்னா இன்னொரு 10 நாள் கூட்டிடுவேங்கிற. அப்போ நம்ம சொன்னதை நம்ம ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணணும்? செய்யணும். இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? எல்லாத்த குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இது எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, முடிஞ்சு போச்சு. அதையும் நீ கேட்கலன்னா அப்போ என் கடிந்து கொள்வதற்கு திரும்பு, நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி வாயால் சொன்னார், கேட்கல, கை நீட்டுறாரு. அதையும் நம்ம கேட்காம போகக்கூடாது. அப்போ கேட்டுட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பேன். 25 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். 25வது வசனம். நான் கூப்பிட்டும், பாருங்க, கூப்பிட்டாரு,
கை நீட்டினாரு. நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் கையை நீட்டி கவனிக்கிற ஒருவரும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்துபடுதலை நிறுத்துங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டேன், நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க? தள்ளிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணுன்ற காரியம் என்ன பண்ண முடியாது. அப்ப டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். வார வாரம் ஜெபம் பண்றேன், வார வாரம் பிரசங்கம் பண்றேன், வார வாரம் புது புது வார்த்தைகள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நம்ம இருந்த இடத்துலயே 26 தானே வாசிக்கிறீங்க. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது போதும், அப்படியே இருங்க. நம்மளுக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? வசனத்தை வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவாராம்? நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. போதும், அப்புறம் சொல்லிட்டு அப்படியே போகக்கூடாது, அது தெரியணும். என்ன பண்ணுவாராம்? நம்ம நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனா என்ன செய்யறாரு? சொல்லி சொல்லி நீ கேட்கலன்னு வச்சுக்க மகளே மகனே, நீ நட்டுக்கிற பாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் என் பாசையில. நட்டுக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ எனக்கு முடியலையே போது ஆன்னு சிரிப்பார். அது மாதிரி ஆண்டவர் நீ என்னைக்கு வேதனைப்பட்டு நொந்து போய் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணுவாரு? சிரிப்பார். அப்போ நேற்று ராணியை பார்த்து என்ன பண்ணியிருக்காரு? நேற்று நைட்டு ராணி இப்போ சிரிக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நான் வேலைக்கு போயிட்டு நீ திரும்பவும் நினச்சிட்டு தான் ராணி அடிக்கலை. நீ வேலையில் இருப்ப, சரி 7:45 அடிப்பான்னு நினச்சேன். சாயங்காலம் ஒரு 3 பேர் பிரேயருக்கு வந்துட்டாங்க. அவங்க போகிறதுக்கு இல்லை, கேளு முழுசாக சொல்லதை கவனமாக கேளு. அப்புறம் அவங்க போகிறதுக்கு 8:30 ஆகிடுச்சு. சரி நீ பஸ்ஸில் இருக்கியா போறியான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவர் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்கப்பா சர்ச்சுக்கு இவனை வரவழைங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் பெரிய பலனை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். அது என்ன ஆலோசனையே சொல்லுவார். புரியுதா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. உங்கள் ஆபத்தில் நீ இருக்கும்போது என்ன பண்ணுவாராம்? நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது, ஐயோ நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நம்மளுக்கு நல்லா போயிருமா போகாத, டாக்டர் வேறு இப்படி சொல்கிறாரு ஸ்கேன் எடுத்துருவா, இது சரியா ஆகலைன்னா நான் ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு, ஸ்கேனில் என்ன இருக்குன்னு தெரியாத நீ பயந்து அப்போ என்ன பண்ணுவாராம்? மாட்டினே இல்லை டாக்டர் என்ன பணம் செலவு பண்ணிட்டு உட்காந்துரு. ஆகடியம் பண்ணுறதுல என்ன? அழிச்சாட்டியம் பண்ணுறது. அனுபவிக்கிறது இல்லை, அழிச்சாட்டியம் பண்ணுறது. இப்போ நம்ம கூப்பிட்றோம், ஏங்க வாங்க எனக்கு உடம்பு முடியலைங்க, சத்த ஒரு டீ போட்டு கொடுங்க. அது போய் குடி. எங்க தலையை வலிக்குதுங்க, ஒரு டீ போட்டு கொடுங்க. ஏன் வாய்க்குள்ளேயே பேசுகிற எழுந்திரிச்சு போய் குடிப்போம். அதுக்கு பேர் என்ன? ஆகடியம் பண்ணுதல். போட்டு பார்க்கறதுன்னு பேர். ஆண்டவர் போட்டு பார்க்குறாரு பற்றியே இல்லையா? முதல் என்ன பண்ணுறாரு? நக்கலா சிரிப்பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவார்? போட்டு பார்த்துருவார். அது மாதிரி நம்மளுக்கு யாருக்காச்சும் வேணுமா? வேணாங்கிறவங்க கை தூக்க பார்ப்போம். உங்களுக்கு வேணுமா? டக்குன்னு கை தூக்கல. அல்லேலூயா. எனக்கு வேணாம். அவருக்கு என்ன பண்ணுவேன்? எப்பொழுதுமே கடிந்து கொள்வதுக்கு என்ன பண்ணுவேன்? செவி சாய்த்து கொண்டே இருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அடுத்த வாரத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் இன்னும் முடிவறிந்தும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பாராக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இரத்த கொடைகளை மறைத்துக் கொள்வாராக, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வாராக, வந்தவண்ணம் பாகாதவர்கள் நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன்களை மறவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.